ஆன்மீக அனுபவம். ஆன்மா, கடவுள் போன்ற உண்மைகளை நிரூபிப்பதற்கான ஒரே வழி நேரடி அனுபவம். சாஸ்திரங்கள் கைகாட்டி பல கைகளைப் போல் இந்த உண்மைகளை சுட்டிக்காட்ட மட்டுமே இயலும். அவற்றை நிரூபிக்க இயலாது. மழை வரும் விவரங்களை பஞ்சாங்கம் தரலாம். அதற்காக பஞ்சாங்கத்தை பிழிந்தால் தண்ணீர் வராது. ஆன்மீக அனுபவங்களுக்கு எல்லை இல்லை. எனவே கிடைத்த அனுபவங்களுடன் திருப்தி அடைந்து நின்று விடாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும். குண்டலினி சக்தி விழுத்தெழுவதால் தான் ஆன்மீக அனுபவங்கள் வாய்க்கின்றன. இரண்டற்ற நிலையாகிய அத்வைத அனுபவம் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவம். ஆனால் அத்வைதம் கடைசி அனுபவம் அல்ல. அத்வைத அனுபவம் பெற்ற சிலர் மீண்டும் சாதாரண நிலைக்கு வருகிறார்கள். அவர்கள் எங்கும் கடவுளை காண்கிறார்கள். அந்த இறை இன்பத்திலேயே வாழ்கிறார்கள். இந்த நிலை விஞ்ஞானம் எனப்படுகிறது. இந்த நிலையை அடைந்தவர் விஞ்ஞானி எனப்படுகிறார். அவர் இறைவன், நித்தியம், உலகம், லீலை இரண்டையுமே உண்மை என்று காண்கிறார். ஒருபோதும் பந்தத்திற்கு உட்படாத, எப்போதும் முக்தி நிலையிலேயே இருக்கின்ற சிலர் உள்ளனர். நித்திய முக்தர்களாகிய இவர்கள் இறைவன் அவதரிக்கும் போது அவருடன் பிறந்து அவரது பணிக்கு உதவுகின்றனர். இவர்கள் ஈசுவர கோடிகள் எனப்படுகின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்ட இந்த உண்மைகள் இன்று உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வழிகாட்டியாக உள்ளன. சமய சண்டைகளுக்கும் பூசல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வாக விளங்குகின்ற அவரது இந்த கோட்பாடுகள் மனித வாழ்வில் கடைபிடிக்கும் போது வாழ்க்கை உயர்கிறது, சமுதாயம் வளர்கிறது, புதிய சமுதாயம் உருவாகிறது, சத்திய யுகம் மலர்கிறது.